தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு தீ விபத்து ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு சொல்லப்படுற டி நகர்ல உள்ள ஜவுளி கடைகள்ல ஜாம்பவானா இருந்துட்டு இருக்க தி சென்னை சில்க்ஸ்ல ஏற்பட்டுச்சு. தி சென்னை சில்க்ஸுக்கு 17 கிளைகள் இருந்தாலும் டி நகர்ல உள்ள தி சென்னை சில்க்ஸ் தான் பிரபலமான ஒண்ணு. மக்கள் கூட்டமும் வியாபாரமும் அதிகமா இருக்கிற ஒரு கடை. பரபரப்பான வியாபாரத்துக்கு நடுவுல திடீர் தீ விபத்து ஏற்பட்டதுல திக்குமுக்காடி போனாங்க தி சென்னை சில்க்ஸோடைய நிர்வாகமும் ஊழியர்களும். சாதாரணமா தரைத்தளத்துல ஏற்பட்ட இந்த தீ விபத்து கொஞ்ச நேரத்திலேயே 7வது மாடி வரைக்கும் எட்டுச்சு. கிட்டத்தட்ட 36 மணி நேரமா இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருந்தது. 36 மணி நேரமா தீயணைப்பு வீரர்கள் தீய அணைக்க போராடிட்டு இருந்தாங்க. டி நகரே புகைக்கோளமா காட்சி அளித்தது. தீ பெருக பெருக கட்டிடத்தோட தன்மை வலுவிழந்துகிட்டே இருந்தது. கட்டிடத்தோட ஸ்திரத்தன்மையை பார்த்து கட்டிடம் இடிக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ தி சென்னை சில்க்ஸ் இடிக்கப்பட்டு இருக்கு. இப்படி யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஏற்பட்ட திடீர் விபத்தால பாதிக்கப்பட்டது சென்னை சில்க்ஸோட நிர்வாகம் மட்டும் இல்லாம அதுல பணிபுரிந்துட்டு இருக்க 1300 ஊழியர்களும் தான். வேலை செஞ்சுட்டு இருந்த கடை எரிஞ்சிட்டு இருக்கு. இனி சம்பளத்துக்கும் வேலைக்கும் என்ன செய்யறது? மாதமானா கிடைக்கிற சம்பளத்துலதான் தன்னோட வாழ்க்கைய நடத்த வேண்டி இருக்க எத்தனையோ ஊழியர்கள் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட கதி என்ன செய்வது தெரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாங்க சென்னை சில்க்ஸோட ஊழியர்கள். ஆனா அவங்களோட மன உளைச்சல போக்குற வகையில சென்னை சில்க்ஸ் நிர்வாகம் இந்த 1300 ஊழியர்களுக்கும் சம்பள தினமான நேற்று சம்பளம் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீதம் இருக்கிற 17 கிளைகள்ல இந்த ஊழியர்களை பிரிச்சு அங்க இவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த விஷயம் ஊழியர்களுக்கு பெரிய ஆறுதலா இருந்திருக்கு. சென்னை சில்க்ஸ் மிகப்பெரிய கட்டிடம், பிரம்மாண்டமான கட்டிடம். திடீர் தீ விபத்தோ இல்ல வேற ஏதாவது விபத்தோ ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதை தடுக்கிற வகையில பிரிகாஷன்ஸ் ஏகப்பட்டது செய்யப்பட்டிருந்திருக்கும். சிசிடிவி கேமரா, தீ பற்றுச்சுன்னா எளிதில தானாவே அணைக்கக்கூடிய கருவிகள்னு ஏகப்பட்டது இருந்தும் இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு? சிலர் மின் கசிவு காரணமா ஏற்பட்டுடுச்சு அப்படின்னும், சிலர் ஏசி மிஷின்ல ஏற்பட்ட கோளாறு காரணமா தீப்பட்டுச்சு அப்படின்னும், இன்னும் சிலர் சென்னை சில்க்ஸோடைய பேஸ்மெண்ட்ல 100கணக்கான லிட்டர் டீசல் வச்சிருந்ததால இந்த விபத்து ஏற்பட்டுருச்சோம் அப்படின்னும், இன்னும் சிலர் யாரோ செய்த சதி வேலை அப்படின்னும் பேசிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சென்னை சில்க்ஸோட தீ விபத்துக்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படிங்கறத போலீசார் விசாரணைய மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த தீ விபத்துல ஏற்பட்ட சேதாரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா விவரம் தெரிந்தவங்க 500 கோடிக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சென்னை சில்க்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா 100 கோடிக்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இழந்த இந்த பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா சென்னை சில்க்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை வச்சிருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்களோ அது எல்லாத்தையுமே சென்னை சில்க்ஸ் வச்சிருந்ததாக சொல்லப்படுது. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். நீங்க சொல்ற கலைஞர் ஐயா அவருடைய ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல அஜித்துங்கிற ஒரு மனிதர் எழுந்து நின்று எங்களெல்லாம் மிரட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி அப்படின்னு சொன்னப்போ அத்தனை பேருக்கு மத்தியில முதல்ல எழுந்து கை தட்டினது யாரு? ரஜினி சார் தானே. அவர் அப்ப பயப்படலையே. அவர் வந்து கலைஞர் சார் வந்து முகம் சுழிச்சுக்கிறாரு, இல்லை நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு அவர் பயப்படவே இல்லையே.